Welcome student, I am Ganesan. So in the queuing theory, third model sum பார்க்கலாம். Customer arrive at one window drive-in bank according to Poisson distribution with mean of 10 per hour. Arrival அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் அது lambda. இந்த lambdaவோட வேல்யூ 10 per hourன்னு கொடுத்துருக்காங்க. 10 per hour. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, arrive at one window. இந்த one windowன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிங்கிள் சர்வர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இது MM1 அப்படின்றது. இப்போ அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனைட் கெப்பாசிட்டியா இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியான்னு தெரியணும். ஓகே, அடுத்தது சர்வீஸ் டைம் பர் கஸ்டமர். சர்வீஸ் டைம்னா மியூ. சர்வீஸ் டைம்னா மியூ. கஸ்டமர் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் வித் மீன் ஆஃப் 5 minutes. ஒன்லி 5 minutesன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அங்க 10 per hour, இங்க 5 minutesன்னு இருக்கு. ஓகே, அது அப்புறமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். The space in front of window including that for serviced car can accommodate a maximum of 3 cars. Maximum 3 cars தான் இந்த சிஸ்டத்துல அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங், இந்த வேர்டு நல்லா பாருங்க, இன்க்ளூடிங் தட் ஃபார் சர்வீஸ்டு கார். சர்வீஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த காரையும் சேர்த்து தான் மேக்சிமம் 3 கார்ஸ் தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபைனைட் கெப்பாசிட்டி. அதனால கே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அந்த கேவோட வேல்யூ இந்த இடத்துல 3 தான். போன சம் மாதிரி 3 + 1 வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க இன்க்ளூடிங் தட் ஃபார் சர்வீஸ்டு கார். அதுவும் சேர்த்து தான் 3 கார்ஸ் தான் அங்க இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ வி ஐடென்டிஃபைடு தட் திஸ் இஸ் தேர்ட் மாடல் அண்ட் ஃபைனைட் கெப்பாசிட்டியில 3 தான் கேவோட வேல்யூ, லேம்டா மியூ எவ்ரிதிங் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, what is the probability that an arriving customer can drive directly to the space in front of the window. ஸோ வர்ற கஸ்டமர் வெயிட் பண்ணாம சர்வீஸ் வாங்குறாங்க. இதை பார்த்துடலாம். அடுத்தது how long நாவே டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது. டைம்னாவே நான் சொல்லியிருக்கேன் W. how long is an arriving customer expect to wait before being serviced. சர்வீஸுக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா WQ. சர்வீஸ்க்கு முன்னாடினா கியூல நிக்கிறது தானே. ஸோ how longன்றத பாத்தீங்கன்னாவே வெயிட்டிங் டைம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வெயிட்டிங் டைம்னா W, பீயிங் சர்வீஸ் பண்றதுன்னா WQ. ஒருவேளை உங்களுக்கு இது டவுட்டாவே ஃபீல் பண்ணீங்கன்னா யூ அப்ளைண்ட் போத் LQ and LS. அது ஒரு சேஃபரா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு, WQவா WSஆ LQவா LSன்னு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து வச்சு இப்போ நம்ம கேட்டிருக்க ஒண்ணுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். சொல்யூஷன். So we identified that this is model 3. This is model 3. என்னன்னா MM1 infinite கிடையாது, finite capacity. K first in first out. முடிஞ்சு போச்சு. சரி, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. லாம்டாவோட வேல்யூ, லாம்டா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 10 per hour கொடுத்துருந்தாங்க. 10 per hour. நான் மினிட்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல டிவைட் பண்ணணும். 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பர் மினிட்னு ஆயிடும். அப்போ இது வந்து 1/6 per minute. 1/6 per minute. ஸோ per minuteக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது மியூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மியூ வந்து 5 minutes கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மினிட்ஸ்ல தான் சார் இருக்கு அப்படின்றத விட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு per minuteல வேணும். வெறும் 5 minutes தான் சொல்லியிருக்காங்க தவிர they are not telling 5 per minute அப்படி இல்லை. பர் மினிட் வேணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 1/5 per minute. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டாம். அப்படி டீப்பா திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறத விட we want always per minute. They are given only 5 minutes. So take reciprocal, you convert it into per minute. முடிஞ்சு போச்சு. லாம்டா மியூ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்னன்னா K என்னன்னு தெரியணும். K என்னன்னா இந்த சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் 3 கார்ஸ் தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ 3. ஸோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த தேர்ட் மாடலுக்கு நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூலாம் இப்போ நம்ம 1 by 1 கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது பார்த்தீங்கன்னா ரோக்கான ஃபார்முலா லாம்டா பை மியூ. லாம்டாவோட வேல்யூ என்னது 1/6 டிவைடட் பை மியூவோட வேல்யூ என்னது 1/5. இப்போ மேலே கொண்டு போனீங்கன்னா 5/6. இது எப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா கால்குலேஷன்ல கஷ்டமா இருக்கும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா 0.83. ஸோ ரோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது P0. P0 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 minus rho divided by 1 minus rho power K plus 1. So 1 minus rhoன்றது 0.83 divided by 1 minus rhoன்றது 0.83 power K plus 1. K plus 1னா K3 3 plus 1 4.
ஓகே, சரி இது அப்படியே கம்ப்ளீட்டா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பொறுமையா போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும் ஆன்சர் 0.3236. 0.3236. அப்போ பி நாட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? லாம்டா டேஷ். லாம்டா டேஷ்க்கான ஃபார்முலா மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட். மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட். மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 1 மைனஸ் பி நாட். பி நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3236. ஸோ இதை கம்ப்ளீட்டாக அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.1353. 0.1353. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு கிளியரா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அண்ட் அரைவிங் கஸ்டமர், அதாவது உள்ள வர கஸ்டமர் வந்து கேன் டிரைவ் டைரக்ட்லி டு த ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ. அதாவது டைரக்டா சர்வீஸ் இருக்கிற ஸ்பாட்டுக்கு அவங்க போயிடணும். அப்போ என்ன அர்த்தம்? சிஸ்டத்துல யாருமே இல்லை, தெர் இஸ் எம்டி சிஸ்டம், தென் ஒன்லி இட் இஸ் பாசிபிள். எம்டி சிஸ்டம்னா நான் சொல்லியிருக்கேன், பி நாட் தான் எம்டி சிஸ்டம். ஸோ தட் இஸ் பி நாட் கால்குலேட் பண்ணவே போதும், இதுக்கான வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் பி நாட் சொன்னேன். ஸோ அந்த பி நாட்டோட வேல்யூ டைரக்டா எடுத்து எழுதினா போதும். பி நாட் வந்து 0.3236. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். செகண்ட் வந்து ஹவு லாங் இஸ் அன் அரைவிங் கஸ்டமர் எக்ஸ்பெக்டட் டு வெயிட் பிஃபோர் பீயிங் சர்வீஸ். WQ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு WQ-க்கான ஃபார்முலா எடுத்து எழுத போறேன். ஸோ WQ-க்கான ஃபார்முலா என்னன்னா LQ by lambda dash. அப்போ நம்ம முதல்ல LQ தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவை போட முடியும். கரெக்டுங்களா? சரி, அப்போ LQ-க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா LS மைனஸ் lambda dash by mu. இது வந்து LQ-க்கான ஃபார்முலா. அப்போ LQ தெரியணும்னா LS தெரியணும். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. டைரக்டா அவங்க கேட்டது ஒன்று தான், பட் இதில் மூணுமே தெரிஞ்சாதான் நம்மளால செம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் LS, then I'm going to find out 1 by 1. So first LS கான ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். LS is equal to rho by 1 minus rho minus k plus 1 into rho power k plus 1 divided by 1 minus rho power k plus 1. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் 1 1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ரோவோட வேல்யூ 0.83 divided by 1 minus 0.83 by minus k plus 1. K would value 3 plus 1 4. Rho would value 0.83 power k plus 1 4 divided by 1 minus 0.83 power k plus 1 4. Okay, simple calculator use பண்ண ஆரம்பிச்சலாம். 0.83 by 1 minus 0.83 calculator யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.8824 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இதை கம்ப்ளீட் அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.6131 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான LS கிடைச்சிடும். ஸோ LS-ஓட வேல்யூ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 1.2693. ஸோ இதுதான் LS-ஓட வேல்யூ. பட் நம்மளுக்கு தேவை WQ, அதுக்கு LQ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் LQ. LQ-க்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா LS minus lambda dash by mu. So, LS oda value 1.2693 minus lambda dash. Already lambda dash kandupidichitom 0.1353 divided by mu. Mu oda value 1/5. Mu oda value 1/5. Okay. So, இப்போ பார்த்தீங்கன்னா 1/5 னா இந்த 5 அப்படியே மேலே போகும்போது இது 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு LQ வேல்யூ கிடைச்சிடும். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா LQ-ஓட வேல்யூ 0.5928. ஸோ இதுதான் வந்து LQ-ஓட வேல்யூ. ஸோ LQ-வும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான WQ இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ WQ-க்கான ஃபார்முலா என்னது? LQ by lambda dash. ஸோ LQ-ஓட வேல்யூ என்னது? 0.5928 divided by lambda dash 0.1353. ஸோ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 4.3814. இதுதான் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இன் த கியூ. ஃபைனலாக மினிட்ஸ் போடுங்க, 4.3814 மினிட்ஸ். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.